பிள்ளைய பெத்து வளர்க்குறவங்களுக்கு எல்லாம் ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. பிள்ளை பேபியா இருக்கும்போது எல்லாரும் தூக்கி வச்சு கொஞ்சுவீங்க, அப்படியே பாசத்தை கொட்டுவீங்க. ஆனா அந்த பாசத்தை ஒரு 17-16 வயசு அவன் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாசத்தை அந்த பிள்ளை மேல காட்டுறீங்களா? எவ்வளவு பேர் அந்த பாசத்தை அவங்க படிப்பு முடிஞ்சு ஒரு 18 வயசு 19 வயசுல அந்த பிள்ளை மேல உங்க பாசத்தை காட்டுறீங்க? ரொம்ப பேர் தப்பு பண்றீங்க. பேபியா இருக்கும்போது காட்டுற பாசத்தை ஒரு 18 வயசு பிள்ளைக்கு அந்த அரவணைப்பு வேணும்ன்றத உங்களுக்கு தெரியாமவே போச்சு. நல்லா படிக்கிற பிள்ளைங்க படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவாங்க, அதுங்கனால ஒரு பிரச்சனையும் வராது. சில நேரம் இந்த ஃபார்ம் 2, ஃபார்ம் 3, ஃபார்ம் 5 ஸ்கூலை விட்டு நின்னுருதுங்க, படிப்பு மண்டையில ஏறலன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? பிள்ளைங்களை கவனிக்காம விட்டுறீங்க. அங்கதான் நீங்க உங்க பிள்ளைங்களை ரொம்ப பத்திரமா கவனிக்கணும். அப்படி நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா கண்ட கூட்டாளிங்க கூட சேர்ந்து சூட போட்டுட்டு படுத்து தூங்குவான். 11 மணிக்கு 12 மணிக்கு ஏந்திரிப்பான். அவனால வேலை செய்ய முடியாது. இதே ஒரு பழக்கமா போய் வாழ்க்கையில அவன் வேலையே செய்ய முடியாம ஆயிடுவான். அப்புறம் நீங்க இருக்கிற இடத்துல எவனாவது பெரிய மண்டைன்னு சொல்லி 4-5 பேர் சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. அவனுங்க கூட சேர்ந்துக்கிட்டு அண்ணன் 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 அப்படின்ட்டு அண்ணன் அவனுக்கு தெய்வமா தெரிய ஆரம்பிச்சிடும். வீட்டுல உள்ள அப்பா அம்மா தெய்வமா தெரியாது. அந்த வயசுல ரோட்ல எவனாவது அண்ணன் அண்ணன்ட்டு ஒருத்தன் வந்துருவான். அவன் தெய்வமா தெரிகிற காலகட்டத்துல அவன் என்ன சொன்னாலும் இவனுங்க செய்ய ஆரம்பிச்சிருவானுங்க. அப்படிதான் கண்ட பொருட்களை விற்க ஆரம்பிக்கிறது, கண்ட சூடு அடிக்க ஆரம்பிக்கிறது, கண்ட ராங்கி தனத்தை கத்துக்கிறது. அப்புறம் போய் நீங்க உங்க அந்த அண்ணன் கிட்ட கேட்டீங்கன்னா அந்த அண்ணன் வந்து வெளியெல்லாம் சொல்லுவாரு, இது என் பையன், என் புடா அப்படின்னு. இது உங்களுக்கு தேவையா? உங்க பிள்ளைங்களுக்கு இப்படியாப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணுமா? சின்ன வயசுல தூக்கி வச்சு கொஞ்சுன்னு கொஞ்சுவீங்களே, அந்த 18-19 வயசுல கரெக்டான பாசத்தை கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுக்காம விட்டீங்கன்னா உங்க பிள்ளைங்க நிலைமை என்ன ஆகும்? உங்க பிள்ளைங்களால படிக்க முடியலன்னா ஒரு கைத்தொழிலுக்கு அனுப்புங்க. நல்லா வேர்வை சிந்தி உழைக்கிட்டோம். உழைச்சானுங்கன்னா தான் அடுத்த முறை ஒரு வயசு வரும்போது உழைக்கிறதுக்கு பயப்பட மாட்டானுங்க. கஷ்டமான வேலையா இருந்தாலும் பார்க்க பயப்படாதீங்க. நீங்க இப்படி அவன் வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு கண்ட கூட்டாளிங்களோட சேர்ந்துகிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு அவன் போய் ஒரு பட்டறையிலையோ ஒரு ஏதாவது ஒரு மூட்டை தூக்கியோ ஏதாவது ஒரு கஷ்டப்படுற வேலை, நிறைய வேலைகள் இருக்கு, கஷ்டப்பட்டு உழைக்கிற வேலை. அந்த வேலையை அவன் வந்து ஒரு 18-19 வயசுல படிக்க முடியலன்னா செஞ்சானா அவன் உடம்பு நல்லா சுறுசுறுப்பா இருக்கும், கெட்ட வழிக்கு போக மாட்டான். நாளைக்கு அதை அவன் கத்துக்கிட்டு அவன் சொந்த தொழில் செய்வான். படிப்பு வரலன்னா கைத்தொழில் ஏதாவது கத்துக்கிற மாதிரி இடத்துக்கு அனுப்புங்க. கைத்தொழில கத்துக்கிட்டானா நாளைக்கு அவனால சம்பாதிக்க முடியும், குடும்பத்தை அவன் வச்சு ஓட்டிக்குவான். உங்க பிள்ளைங்க தான் உங்க சொத்து. நீங்க கோடியா சம்பாரிச்சு சேர்த்து வச்சுலாம் எதையும் எடுத்துட்டு போறது இல்ல. 50 வயசு 60 வயசு வரைக்கும் உங்க ஆட்டம் பெருசா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க அடங்கிதான் ஆகணும், உடம்பு ஒத்து உழைக்காது. அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் 80 வயசு 85 வயசு தடுமாறி நம்மளுக்கே உதவிக்கு ஆளு வேணும். அந்த வாழ்க்கை தான் எல்லாரும் வாழ்ந்து போறோம். உங்க பிள்ளைங்க கிட்ட உங்க வாழ்க்கைய நீங்க சேர்த்து வச்சத கொடுத்துட்டு உங்ககிட்ட இருக்கிறத உங்க பிள்ளைங்க பாதுகாக்கிற மாதிரி உங்க பிள்ளைங்களை ஏற்பாடு பண்ணிட்டு நீங்க போனீங்கன்னா தான் நீங்க உழைச்ச உழைப்புக்கு நீங்க பெத்த பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒண்ணு செஞ்ச மாதிரி இருக்கும். இன்னைக்கு நான் சொல்ற விஷயங்கள் கொஞ்சம் நீட்டா பெருசா பேசி இருக்கிற மாதிரி எனக்கே தோணுது. காரணம் என்னன்னா வெளி உலகம் அப்படி இருக்கு. நம்ம பிள்ளைங்கலாம் சில நேரம் செய்யற செயல் உங்க எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. வெளிநாட்டுக்காரெல்லாம் உழைச்சி சம்பாதிக்கிறான், நம்ம பிள்ளைங்களால உழைக்க முடியாது. காரணமே நம்ம பெற்றோர்கள் தான். சின்ன பிள்ளைகளே தூக்கி வளர்த்து பாசத்தை கொடுத்து ஆனா அதுங்க சம்பாதிக்கிற நேரத்துல அதுங்களை கரெக்டா முறைப்படி அரவணைப்பு இல்லாம சம்பாதிக்க முடியாம என்னென்னமோ பண்ணிக்கிட்டு கிடக்குறானுங்க. உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் என்ன வேதனையில நான் பேசுறேன்ட்டு. சிந்திப்போம், செயல்படுவோம்.